காரை வந்து பார்க்குறதோ ட்ரைவ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு இந்த வண்டி வேணும்னு சொல்லிடுவேன், அவர் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. நான் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், இப்போ வரைக்கும் அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஎம் வந்து ரொம்ப நாளாக சொல்லி வச்சு இவருக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இந்த காருக்காக வெயிட் பண்ணல. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. 2016 மாடல் ஃபிகோ டைட்டானியம்க்கு கோட் பண்ணிட்டு 3,75,000 மட்டும் தான் கோட் பண்ணிருக்கோம். பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். இந்த வண்டி மார்க்கெட்ல டாடா டிகர் 2018 ஆட்டோமேட்டிக்னாலே உங்களுக்கு மார்க்கெட்ல சொல்ற ரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணிட்டு 4,65,000 தான் கோட் பண்ணிருக்கோம். பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற வேறுனா 2019 மாடல் ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல், அது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வெறும் 4,95,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுறது வெறும் 3,65,000. இதுல இருந்து பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். ப்ரோ வாங்க, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கேன். லாஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் கேப்பு, அதுக்குள்ளே ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆகி புது ஸ்டாக் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த டைம் ஆல்மோஸ்ட் கஸ்டமர் வந்து இவ்வளோ ஒரு ட்ரஸ்டபுளாக இருப்பாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கே வந்துச்சு. வண்டியை பார்க்காம ஒரு சில பேர் 1-2 கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வீடியோ கேட்டாங்க. சில பேர் ஃபோட்டோஸை பார்த்து அட்வான்ஸ் பண்ணி ஃபுல் லோன் பண்ணி அந்த அட்வான்ஸையும் ரீஃபண்ட் பண்ணி அந்த மாதிரி சேல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூ. நிறைய கஸ்டமர்ஸ் லாஸ்ட் டைம் வந்து மறுபடியும் எனக்கு 0 டவுன் பேமெண்ட்டில் வண்டி கிடைக்குமான்லாம் கேட்டிருந்தீங்க. பட் வெஹிக்கிள் புக் ஆனனால நம்மளால் எதுவுமே பண்ணோம். அதே மாதிரி இந்த டைமும் 0 டவுன் பேமெண்ட்லேயே ஏகப்பட்ட வண்டி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படின்னா இந்த நமக்கு என்ன? ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 235 நம்ம கிட்ட இருக்கு. இந்த டைம் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பாக பார்த்துடலாம். நம்ம பார்க்குற ஜெட்டா 2014 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஹைலைன் டீசல் வேரியன்ட். உங்களுக்கு 2 லிட்டர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பற்றி ஜெட்டா பற்றி சொல்லிக்கே தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி. கலர் ஒரு சூப்பரான கலர். அவுட்லுக் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை, வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. 1,19,000 ஓடோமீட்டர் டாம்பர்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்ட் வெல் மெயின்டனோடயே இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி மார்க்கெட்டில் 7,500 சொல்லுவாங்க. 2014 ஜெட்டா நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ண ரேட் வெறும் 5,75,000. இதுல இருந்து பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 6 லட்ச ரூபா லோன் பண்ணி கையிலையும் பேமெண்ட் கொடுத்துடலாம். ஓ, எக்ஸஸாவே வந்து லோன் கிடைக்கும். நம்ம 14 மாடல் ஜெட்டா நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ண ரேட் வெறும் 5,75,000 தான். இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. டீசல். எத்தனை ஓனர் வண்டி? செகண்ட் ஓனர், டீசல், ஹைலைன். அலாய்வீல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. அலாய்வீல் எக்ஸ்ட்ரா பென்ஸோடதே போட்டிருக்காங்க. ஒரிஜினல் சீட்ஸ் எல்லாமே இருக்கு. 12 ஏர் பேக்ஸ் வந்தது, ABS, அலாய்வீல் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருது இந்த வண்டியில உங்களுக்கு. 2014 மாடல் ஜெட்டாக்கு யாருமே டீசலுக்கு வாரண்டி தர மாட்டாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல உங்களுக்கு வாரண்டியோட தராங்க, 1 இயர் வாரண்டியோட இந்த வண்டியா. நம்ம பார்க்குற நியூ ஃபிகோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்க ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வெல் மெயின்டனோட இருக்கு. இந்த வண்டி நம்ம கார் பாயிண்ட்ல 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு தரப்போறோம். ஸ்கிராச் டென்ஸ் எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்டீரியர்லாம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் தான் உங்களுக்கு. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக், ABS, அலாய்வீல் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ரேட் 4,500 சொல்லலாம். நம்ம கார் பாயிண்ட்ல 2016 மாடல் ஃபிகோ டைட்டானியம்க்கு கோட் பண்ணிட்டு 3,75,000 மட்டும் தான் கோட் பண்ணிருக்கோம். பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற டாடா டிகர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். TN29 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். எக்ஸாக்ட் டாப் அண்ட் மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட இருக்கு. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர் பேக்ஸ், ABS, அலாய்வீல் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், சைடு அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்ல டாடா டிகர் 2018 ஆட்டோமேட்டிக்னாலே உங்களுக்கு மார்க்கெட்ல சொல்ற ரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ண ரேட் 4,65,000 தான் கோட் பண்ணிருக்கோம். பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட தரும். இப்போ பார்க்க போற ஹோண்டா ஜாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல் 89,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர் பேக், ABS, அலாய்வீல் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்து. டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு போட்டுச்சு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒர்க் கூட செய்தலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஒரு கண்டிஷன் இருந்தால் மார்க்கெட்டில் கோட் பண்ணிட்டு 5.5 சொல்லுவாங்க 2016 ஜாஸ்க்கு. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணிட்டு வெறும் 4,65,000 பிரைஸ். அதிலிருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு OEM வாரண்டி எலிஜிபிலிட்டியில் இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு 1 இயர் வாரண்டி உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். 1 இயர் வாரண்டி அப்படின்றது எப்படி நம்ம கிளைம் பண்றோம்? சப்போஸ் 1 இயர் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹோண்டா ஜாஸ் எடுத்துட்டோம்னா நீங்க டைரக்டா ஹோண்டா ஷோரூம்லயே கிளைம் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க பேன் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஹோண்டா ஷோரூம்லயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் நம்ம கண்டிப்பா பண்ணி தந்துறோம். கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். சில வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் OEM வாரண்டி வரும். அதுவும் வந்து உங்களுக்கு பேன் இந்தியா ஃபுல்லாமே நம்ம டைப்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு அதுக்கான சர்வீஸ் நீங்க வெளியிலயும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பிரைஸ் சொன்னீங்க ஜாஸ்க்கு? வெறும் 4,65,000 2016 மாடல் ஜாஸ். இந்த வண்டி நீங்க 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே, 100% லோன் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஹேட்ச்பேக்கில் எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி தான் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நல்லா ஸ்பேஸ், கேபின் ஸ்பேஸ் அதிகம் உள்ள வண்டி. ஆமாம், இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் சரியான ஒர்த்து. கண்டிப்பாக இந்த வண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றது பாருங்க. சப்போஸ் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஐடியா இருக்குது கண்டிப்பாக 2016 ஜாஸ் வெறும் 4,65,000 நீங்கள் எங்கே தேர்ந்தீங்களும் கிடைக்காது. அது டாப் எண்டு இல்லை, டாப் எண்டு சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக். சிங்கிள் ஓனரும் கூட இதில்
வெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஹைலைன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அது இல்லாமல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தாங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெண்டோவே ரொம்பவே டிமாண்டில் போயிட்டுருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக கொடுத்தாலும் 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. இந்த வண்டிக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி அடையே கொடுத்துடலாம். இந்த வண்டி மார்க்கெட்டில் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,600 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறேன் 2016 வெண்டோ சிங்கிள் ஓனருக்கு 5,15,000 மட்டும்தான். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம். பாடி லைன் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கும். இன்டீரியர் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா டீல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. ப்ளஸ் ரியர் ஏசி எல்லாமே வந்துருது. இந்த வெண்டோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒரு ப்ரைஸிங் கம்மியாக கொடுக்க போகிறோம். 2016 வெண்டோ சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி வெறும் 5,15,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 1,35,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடய இருக்குங்க. வண்டி உங்களுக்கு ஃபேன்சி நம்பர்லேயே இருக்குது. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டீல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. டீசல் பொறுத்தளவுக்கு மைலேஜ் உங்களுக்கு சிட்டிக்குள்ள 20 கிடைக்கும், லாங் 22 வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு கிரேட் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2015 வெண்டோனாலே 6,600 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு 5,50,000 தாங்க கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் இதில் தான் நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியை நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணிக்கலாம். பெட்ரோல்னா டீசல்? அது டீசல் வண்டி இந்த வண்டி. ஓகே. நம்மகிட்ட வெண்டோ வந்து 2 மாடலுமே இருக்குது. ஃபேஸ் லிஃப்டான மாடலும் இருக்குது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஆமாம், ரெண்டுமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுவும் இல்லாமல் பெட்ரோல் டீசல். வெண்டோ பார்த்துட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க. 2 பட்ஜெட்லேயுமே இருக்குது, பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து இன்னொரு நம்ம ஹோண்டா ஜாஸ் இருக்குங்க. 2016 மாடல் V80. உங்களுக்கு இதுவும் டாப் அண்ட் மாடல் தான். சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது வெறும் 79,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடயே இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 தான் சொல்லுவாங்க. 2016 ஹோண்டா ஜாஸ் ஆட்டோமேட்டிக் இந்த கிலோமீட்டர்னால இந்த ரேட் தான் மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இருந்து நம்ம 4,65,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துடலாம். பாடி லைன் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டீல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம். 4,00,000 ரூபாய் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி பண்ணி கொடுத்துடலாம். நம்மகிட்டே வந்து ஜாஸ்ல 2 வண்டி இருக்குது. ரெண்டுமே டாப் எண்டு தான். ரெண்டுமே டாப் எண்டு ஆட்டோமேட்டிக் தான். ரெண்டுமே 2016 தான். ஒன்று ஒயிட், ஒன்று கிரே, அவ்வளோதான். இந்த பட்ஜெட்டில் ஒரு ஹேஷ்பேக் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக 2016 மாடல் ஜாஸ் ஆட்டோமேட்டிக்னாலே மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு கம்மியாலாம் கிடைக்கும். இந்த ரேட்டுக்குலாம் கிடைக்குமானே சொல்ல முடியாது. எனக்கு ஷிஃப்ட் 2012 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தாலே 4,4 சொல்லிட்டு நிசான் டெர்னோ இல்லை டஸ்டர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி 2015, ஆனால் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டியை பார்த்தா உங்களுக்கு 2015 மாதிரியே இருக்காது. ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. இன்டீரியரில் ஒரு க்ளீனாக ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டீல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்தது. எலக்ட்ரிக்கல் சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்தது. இந்த வண்டி 2015 நிசான் டெர்னோ மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 5,3,6,00,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 4,95,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற வேறுனா 2019 மாடல் ஃபேஸ் லிஃப்டான மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல், அது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வெறும் 77,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. எஸ்எக்ஸ் ஆப்ஷனல். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா டீல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம். வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துருதுங்க. உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் 10,3,00,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 8,95,000 மட்டும்தாங்க கோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு 2019 மாடல் வேறுனா சன்ரூஃப் மாடல் யாராவது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. முக்கியமாக இந்த டிசைன் வெறுனாலும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மாடல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. வண்டி வந்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் இருக்குது. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் ஓடே வந்துரும். டாப் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் இது. ஆமா. இதுக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும்? லோன் இந்த வண்டிக்கு 0 டவுன் பேமெண்ட்ல கொடுத்துடலாம். 8,95,000 கோட் பண்ணிருக்கோம். அந்த ஃபுல் அமௌண்ட்மே நம்ம லோன் பண்ணிக்கலாம். பிரைஸும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். முக்கியமா ப்ரொஃபைல் எலிஜிபிள் இருக்கணும். ஏன்னா 5 lakhs and above போறது அப்படி. ஆமா. உங்களுக்கு ஒரு salary ஒரு 50,000 இருந்துச்சுன்னா இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்ல எலிஜிபிலிட்டியா இருக்கும். நம்ம பார்க்குற i20 2012 மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க. செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்க ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வெல் மெயின்டெனோட இருக்குது. பாடி லைன் ஸ்க்ராச் டென்ஸ் இது மேலே இன்டீரியர் க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா டீல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 3,3,4,00,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,65,000. இதிலிருந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாங்க. நம்ம பார்க்குற வெண்டோ ஆட்டோமேட்டிக் 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஹைலைன் வேரியன்ட், பாடி லைன் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா டீல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்கு. வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா DSG கியர் பாக்ஸ், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட்
6.5 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ற ரேட் வெறும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் வெறும் 5,15,000 ரூபாய். 2016 ஆட்டோமேட்டிக் டீசல் வென்டோக்குங்க, சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்க வண்டிக்கு. வென்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேராக கிளம்பி கார் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. இதோட வந்து 3வது வண்டி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, கிட்டத்தட்ட 3 வண்டி வென்டோ ஆப்ஷன் இருக்கு. அதுவும் இதுவும் வந்து ஃபேன்சி நம்பரும் கூட 0303. டாப் எண்ட் தான் இதுவும். டாப் அண்ட் ஹைலைன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 16 ஃபுல் லோனா இதுக்கும். ஃபுல் லோன். இந்த வீடியோலேயே பயங்கரமான ஒரு சம்பவம் தான். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி பார்க்குற வண்டி எல்லாமே வந்துட்டு 0 டவுன் பேமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் எல்லா வண்டியும். ப்ரைஸிங்கும் வந்துட்டு இது இல்லாமல் ப்ரைஸிங் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் வாங்க, ஒரு மெக்கானிக் செக் பண்ணிக்கலாம், என்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஸ்பாட்லேயே டிசைட் பண்ணிட்டா அப்படின்னா இப்போ லோன் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஆமாம், வித்தின் 2 டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுத்துடலாம். உங்கள் இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் ரெடியாக வச்சுருங்க, வித்தின் 1 டேல உங்கள் ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற ஃபிகோ 2012 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. டைட்டானியம் வேரியன்ட், மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. டீசல் வண்டி தான். உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸும், உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் எல்லாமே 2012 ஃபிகோ இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் கிடைக்கும் போதில் இந்த வண்டி நல்லாவே குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணி இந்த வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு சின்ன ஒர்க்குமே செய்ய தேவையில்ல. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 2.25-3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் 2012 ஃபிகோ சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டிக்கு கோட் பண்ணுறது வெறும் 2,35,000 ரூபா. இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. 1 இயர்க்கான இஎம்ஐ ஆப்ஷன் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் இருக்குது. இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸ் லோக்கலில் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம பார்க்குற i20 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க. உங்களுக்கு வண்டி பாடி லைன் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக், ஏபிஎஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சீட் கவர்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 6.6 சொல்லலாம். நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 5,50,000 ரூபா. 2018 i20 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டிக்கு ப்ரைஸ் இதிலிருந்து நெகோஷியேட் பண்ணி இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். 2018 எலைட் i20 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்கிறது வெறும் 5,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் முன்னாடியே பேசிட்டு இருந்த வண்டி பற்றி தான். 2015 16 இந்த ரேட்டு போயிட்டு இருக்கு. ஆமாம், இத்தனைக்கு சிங்கிள் ஓனர் தான். இதுவும் சிங்கிள் ஓனர் 18 அந்த ரேட்டுக்கு கொடுத்துடலாம். லோன் 0 டவுன் பேமெண்ட். மகேந்திரில் ஒரு மான்ஸ்டார்னே சொல்லலாம். அதுவும் லோ கிலோமீட்டரில் நம்மகிட்ட கோயம்புத்தூர் வண்டியே வந்திருக்கு. 2019 மாடல் W11. உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 12 ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ப்ளஸ் சன்ரூஃப் ஓடியே வந்துருது. இந்த வண்டி வெறும் 27,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் XUV500 வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த வண்டி கண்டிப்பாக XUV யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க. இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு கிலோமீட்டர் இருந்தால் கண்டிப்பாக 19 லட்ச ரூபா 19,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 16,90,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். 16,90,000 அதாவது 16,90,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். 2019 XUV500 சிங்கிள் ஓனர் வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க 16 14 அதனால தான் திரும்ப கேட்டேன். 16,90,000 ரூபாய். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற KUV100ங்க. 2016 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு. K8 டாப் எண்ட் மாடலுங்க. உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த KUV100க்கு 2016 நம்ம மார்க்கெட்டில் கோட் பண்ணி 4.45 சொல்லுவோம். அதுவும் டீசலில் லோ கிலோமீட்டர் வெறும் 56,000 கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடயே இருக்குங்க. டீசலில் இந்த கிலோமீட்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு KUV100 கிடைக்காது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,75,000 ரூபா. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். 375 அது. ஆமாம், 375. அது ஒரு 6 சீட்டர் காம்பேக்டரான கார். ஆமாம், அதாவது ஃப்ரண்ட் ரோவே வந்துட்டு மிடில் ஒரு சீட் இருக்கலாம். நம்ம பார்க்குற வென்டோ 2019 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. வண்டி ஹைலைன் வேரியன்ட், டியூல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 7,90,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் அதிலிருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். 7,90 தான். இந்த வண்டி மாஸ்டர் பீஸாக இருக்குது. இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல வருவோன்னு கண்டிப்பாக வியூவர்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி நான் பார்க்கலைங்க, இப்போ தான் பார்க்குறேன். மறுபடியும் இது வந்து இதோட 4வது வென்டோ. இப்போ ஆமாம், வென்டோவில் மட்டும் 4 வண்டி இருக்குது. 3 வந்துட்டு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது வந்துட்டு கிளாஸ் பீஸாக இருக்குது. டயர்ஸ் போது கொண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எடுத்தீங்கன்னா இன்னும் 40,000 கிலோமீட்டர் அசால்ட்டாக வச்சு ஓட்டலாம். அசால்ட்டாக ஓட்டிக்கலாம். பெட்ரோல் டீசலா? அது மாதிரி டீசல் வண்டி, டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். மதுரை வண்டி தானே? மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். 58 நம்பரும் ஃபேன்சியாகவே இருக்குது. எப்பயும் போல் இந்த வீடியோலையும் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் வந்துட்டு 100% லோன் கொடுத்துருக்கோம். அதே போல் ப்ரைஸிங் வந்துட்டு கம்பேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க தாராளமாக. 100% நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸிங்கை கம்பேர் பண்ணலாம். 50,000 to 1 lakh வரைக்கும் எல்லா வண்டியுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வண்டியில் எந்த வண்டி நம்மக்கிட்ட எடுத்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் யூஸ்டு காரில் சில மாடல்ஸ்க்கு யாரும் வாரண்டி தர மாட்டாங்க. யூஸ்டு கார்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே 1 year வாரண்டி தரோம் உங்களுக்கு. OEM வாரண்டியே தரோம் உங்களுக்கு மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸுக்கு. அதே மாதிரி ஃபண்டிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி தரோம். எதனால் முடியுதுன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ப்ரைஸிங் நான் கம்மியாக கொடுக்குறனால தான் அந்த 0 டவுன் பேமெண்ட்லேயே கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வரும்போது கணபதி டெக்ஸ்டைல் ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மென்ட் பேக்கரி இருக்கும். அதில் லாஸ்ட் ரைட் வந்து ஃபஸ்ட் ரைட் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சங்கனூர்லேருந்து வரும்போது ரூட்ஸ் ஃப்ளைவர் ஏரியாங்களும் லெஃப்ட் சைடில் ஆனந்தா பேக்கரி இருக்குது. ஆனந்தா பேக்கரி ஒட்டின கட்டிங் வந்தீங்களும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது.
ப்ளஸ் கூகுள் மேப்பில் வந்து கார் பாயிண்ட்னு போட்டிங்கனாலே கார்ஸ் 24 பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ரான்சைஸின்னு காமிக்கும். அதுவும் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் தான் உங்களுக்கு. ப்ளஸ் ஃபர்தராக நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸோ ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் அதில் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்லாக் வச்சுருக்கோம், அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் லோன் விஷயமாவோ இல்லை வெஹிக்கிள் விஷயமாவோ ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசணும் ஸ்பீட் அப்படி விட்டு சரோட மாதிரி வெடிச்சு தள்ளிட்டீங்க. ஒரு சிலர் புரியாமல் இருந்திருக்கலாம், மேபி நீங்கள் ஸ்பீடாக பேசுறதுனால. டவுட் இருக்கணும், தாராளமாக கால் பண்ணி கண்டிப்பாக. இது கேட்டு தனியாக உங்களுக்கு ஒரு வண்டியோட தனி வீடியோஸ் ஏதாவது வேணால் நம்ம இன்ஸ்டா பேஜ் கோவை கார் பாயிண்ட் கோவைங்கிற இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம தெளிவாகவே உங்களுக்கு போட்டிருப்போம். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இப்போ நம்ம அதில் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபாலோ பண்ணதான் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டெஃபினட்டாக ஒரு கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஒன்ஸ் வண்டி வாங்கிட்டாங்கன்னா திரும்ப நம்மக்கிட்ட தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பிகோ ஓட்டிப்பலருக்காக நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ட்ரஸ்டபுளாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கினாரு. அந்த ஃபிகோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்டே அடுத்தது ஜெட்டா எடுத்தாது. இன்றைக்கி வந்து BMW எடுத்திருக்காரு. உண்மையாலுமே எனக்கு அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியாக, சின்ன காரில் ஆரம்பித்து இன்றைக்கி BMW எடுக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. உண்மைதான். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கஸ்டமர் திரும்ப வராங்க அப்படின்றதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அதில். ஆமாம், அதே ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான். 3rd டைம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப ட்ரஸ்ட் முக்கியமாக. ஆமாம், அவருக்கு ஆக்சுவலி நான் வந்து அந்த BMW நான் அவருக்கு எடுத்து தரக்குள்ளேயே வந்து எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. எனக்காக 4-5 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த டைமில் சொல்கிறேன். அவரு சேம் இதே மாதிரி ஒரு யூடியூப்பை பார்த்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் கார் பார்க்க வந்தவர் தான். ஓகே, ஸோ அவங்ககிட்டயும் நம்ம வந்து ரிவ்யூஸ் எடுத்திருக்கோம். நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், டெஃபினட்டாக நீங்கள் அதையும் பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ஸ்டாக் கூட திரும்ப நான் உங்களுக்கு மீட் கண்டிப்பாக பார்த்துடலாம். தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேம் எங்கிருந்து வரோம் அப்படின்ட்டு சார், சொல்லுங்கள். என் பேர் நவாஸ்கான் ஃப்ரம் ஆர்எஸ்புரம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரத்னபாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக தெரியும். ஓகே. ஸோ 3 to 4 டைம்ஸ் நான் அவர்கிட்ட மட்டுமே அவர் நம்பியே நான் கார் எடுத்திருக்கேன். காரை வந்து பார்க்குறதோ ட்ரைவ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே. எனக்கு இந்த வண்டி வேணும்னு சொல்லிடுவேன், அவர் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. நான் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான். நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஒரு பிரதராக ஆஸ் அ பிரதராக வந்து ஒரு உரிமையை நான் கேட்டுருவேன், அவரும் நமக்கு நல்லா பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த BM வந்து ரொம்ப நாளாக சொல்லி வச்சு இவருக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இந்த காருக்காக வெயிட் பண்ணல. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இதுதான் ட்ரூ. ஓகே, த்ரூ அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தது? டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக சூப்பராகவே ஃபீல் பண்ணியாச்சு. ரைட். அவுட் ஆஃப் 10னா நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் கார் பாயிண்ட்டுக்கு? நான் 10 இருந்தால் நான் 10 கொடுப்பேன். ரைட். 10 எக்ஸலென்ட். ஹாப்பி மோட்டரிங் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.